ஸோ அதனால இப்போ கடையை இழுத்து மூடுற சுச்சுவேஷனுக்கே மார்க் வந்து தள்ளப்படுறாரு. ஸோ இதை நினைச்சிட்டு இவர் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அன்னைக்கு நைட்டே அவன் வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்னே ஒரு கடைக்குள்ள போட்டு போறான். இவர் போயிட்டு என்னன்னு எடுத்து பாக்குறாரு. அப்படி எடுத்து பார்த்தா அவன் என்ன எழுதியிருக்கானா, இங்க பாருங்க மார்க், இதுக்கு மேலேயே இந்த ஊர்ல இருக்கவங்க உங்க கடையில வந்து செருப்பு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை இதோட மறந்துருங்க. ஏன்னா இந்த ஏரியாவை நான் பிடிச்சிட்டேன், இதுக்கு மேல இந்த ஊர்ல என்னோட சாம்ராஜ்யம் தான். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க கடையை ஒரு நல்ல விலை கொடுத்து நானே வாங்கிக்கிறேன், நீங்க பேசாம உங்க கடையை என்கிட்டே வித்துட்டு போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி இப்பவே நீங்க நடுத்தருக்கு வர சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். இதை பார்த்து இவருக்கு அவன் சொல்றதுதான் சரி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஆல்ரெடி இவர் கடைக்கு யாருமே செருப்பு வாங்க வரல, இதுக்கு மேலே செருப்பு வாங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவனே நான் ஒரு நல்ல விலைக்கு தானே கடையை கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது அப்பதான் அந்த கடையில இருக்க செருப்புங்களாம் யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி வருதுங்க. அப்படி வந்த செருப்புங்களாம், யோ மார்க் மாமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, எவனோ ஒருத்தன் எங்கிருந்தோ வந்துட்டு நம்ம கடை முன்னாடி கடை போட்டு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வியாபாரம் ஆனா நம்ம கடையை அவனுக்கு எழுதி கொடுத்துணுமா, அவன் தான் கேட்கறானா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, நீ எவ்வளவு வருஷமா இந்த ஏரியால இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன மறந்துட்டியா, நீ பாட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல சைன் பண்ண போற, கொஞ்சம் யோசி அப்படின் போது இதுல என்னப்பா யோசிக்கிறதுக்கு அப்படின்னு போது, யோ மார்க்கு, நீ யோசிக்கல அப்படின்னா நாங்க ஒரு ஐடியா சொல்றோம், அது யாது கேளு அப்படின்ட்டு, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, நாங்க கொடுக்குற கிஃப்ட நாளைக்கு காலையில அவன் கையில கொண்டு போய் கொடு, அதை வாங்கினவன் எப்படி துண்டை காண துணி காணன்னு இந்த ஊரை விட்டு ஓரானான்னு பாரு அப்படின்னு மாதிரி சொல்லுதுங்க. ஸோ இதை கேட்டவர் இதுங்க கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் அடுத்த நாள் காலையில அவன் கையில கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தா அவன் வந்துட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நல்லா பல நல்லா கோல்டன் கலர்ல ஒரு ஷூ. இதை பார்த்த உடனே பிடிச்சிருது. உடனே காலில் எடுத்து மாட்டிக்கிறான். அப்படி அவன் மாட்டிக்க அப்ப என்ன நினைச்சானே தெரியல, ஏதோ வெறிநாயை பார்த்த மாதிரி உளுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிடான். என்னன்னா அந்த செருப்புக்கு தான் உயிர் இருக்கும்ல. ஆனா இதை பார்த்த மார்க்கு ஒண்ணுமே புரியல. எபா எதுக்கு அவன் அப்படி ஓடுறான் அப்படின்னு போது அப்பதான் செருப்புங்க வந்துட்டு, மார்க்கு அவன் காலில் மாட்டினால அது வேற யாரும் இல்ல, நம்ம பையன் மாரத்தான் மாணிக்கம், மேரத்தான் ஓடுறவங்களுக்காகவே ஒரு ஷூ ஒன்று ரெடி பண்ணிய ஞாபகம் இருக்குதா, அவன் தான். அவன் இருந்த வரைக்கும் இதுக்கு மேல நிக்க மாட்டான், ஓடினே இருப்பான். அது மட்டும் இல்லாம நாங்க வேற பினிஷிங் லைனு அமேசான் காட்டுல இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ கடைசியா பையன் அங்க போய் தான் நிப்பான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க.